சிந்திப்போமே. 1873 பாய்ந்தது நின்றன் அடி. ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். உன் திருவடி என் அறிவில் இருந்த தீய மலத்தொடு சார்பு இன்றி என்னோடு தோய்ந்திருந்தது. பக்குவ காலத்தில் ஆன்மாவாகிய என் அறிவில் பாய்ந்து மேலோங்கியது. தொன்மையான மலத்தின் வாதனையும் அற்றுப்போய் பிறவி பெரும் கடலை உன் திருவடி புனையால் நீந்தி கடக்கின்றார்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்களோடு இணங்கி உன் திருவருள் ஆணையின் வண்ணம் நிற்கச் செய்து உன்னையே போகமாக அடியேனுக்கு ஈந்தது எவ்வாறு? தில்லையுள் ஆடும் இறையவனே கூறி அருள்வாயாக. இப்படியாக பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. பாய்ந்தது நின்றன் அடி என்றன் ஆவியுள் பற்றலின்றி தோய்ந்தது தீய மலத்தொடும் தொல்லை துகள் அது அற நீந்திய உள்ள தவறொடு நின் கடல் நிற்க உன்னையே ஈந்தது எவ்வாறு? சொல். தில்லையுள் ஆடும் இறையவனே உன்னை ஈந்தது எவ்வாறு? சொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 35வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். திருவடி புனை பற்றுவோம், பிறவி கடல் நீந்துவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.